நம்ம வந்து அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறோம் இல்லையா? யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி வருது இல்லையா? இந்த 8 அஷ்டாங்க யோகத்தில் முத்ராவும் ஒரு பகுதி. இந்த முத்திரைகள் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உங்களுடைய என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அந்த பிரச்சனை சரியாகும். இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த முத்ரா அப்படின்னு ரொம்ப அழகா வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த சின்முத்ரா எப்படி பண்றது? இப்போ உங்களுடைய 10 விரல்கள் இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடது கை எடுத்துவோம். இடது கை எடுத்துட்டா இந்த ஆட்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் இப்படி வச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த டிப்பு, இந்த கட்டை விரலும் இந்த ஆட்காட்டி விரலினுடைய நுனி இந்த டிப்பில் இப்படி வச்சுக்கணும். இந்த டிப்பில் இப்படி வச்சுட்டு இந்த 3 விரல்களும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். இப்போ 2 கைகளையும் அப்படி வச்சுட்டு உங்களுடைய தொடை மேலே உட்காந்துக்கணும். எப்படி நீங்கள் உட்கார்ற பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை மடித்து நல்லா ஒரு தரையில் உட்காந்துக்கலாம். என்னால் தரையில் உட்கார முடியாது அப்படின்னா சேரில் உட்காந்துக்கலாம். சேரில் உட்கார முடியாது, நான் கட்டிலில் உட்காந்துக்கிறேன், கட்டிலில் உட்காந்துக்கலாம். ஸோ இந்த முத்திரை எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே பிரெயின் ஷார்பன் இருக்கணும், எல்லாருக்குமே மெமரி பவர் வந்து லாஸ் ஆகக்கூடாது, நல்ல மெமரி பவர் இருக்கணும், பாடி வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அப்படின்னா இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.